இன்னைக்கு எங்கேயாவது டூர் போறது, உல்லாச பயணம் போறதுல நீங்க கொஞ்சம் ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுனால, அந்த உதவிகள் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு ஹரே நாளா அமையும். கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் நமது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க நண்பர்களே. உங்களுடைய லைக் பட்டனை தட்டி விடுறது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்களுடைய வேல்யூவேஷனுக்கு அது உதவிகரமாக இருக்கும். உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ உங்களுக்காக நமது வீடியோ நீங்கள் வரும்பொழுது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க. எனவே லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நமது வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனதளவில் கூட யாருக்கும் தீங்கிழைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2022ஆம் நாள் வியாழக்கிழமைங்க. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சிவராத்திரி தினங்க. மேலும் இன்றைய தினம் ஒரு கரிநாளுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே சுக்கிரனுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மேலும் இந்த சேர்க்கையானது குரு பார்வையை பெறுகிறது. இன்றைய தினம் வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ள அற்புதமான கிரக சூழ்நிலைகள் இருக்குங்க. எனவே இத்தகைய சிறந்த சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் சந்தோஷமான நல்ல நல்ல வாய்ப்புகளை நீங்கள் சந்தித்து மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ளதனால திருமணங்கள் இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் உடனடியாக நடந்துவிடும். எனவே திருமண முயற்சிக்காக நீங்கள் எந்த விதமான ஒரு தயக்கமும் காட்டாமல் இந்த வாய்ப்பை கிடைத்திருக்க வாய்ப்பை நீங்கள் மிஸ் செய்யாமல் திருமண முயற்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது இல்லத்தில் விரைவிலேயே ஒரு கெட்டிமேல சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள இந்த தினம் உகந்தது ஒரு நல்ல அடித்தளம் போடக்கூடிய நாளாக அமையுங்க. இந்த தினம் உங்களது உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு போதுமான நேரம் உங்களது உடல் நலனையும் தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்னைக்கு உங்களது காரியங்களில் ஏதாவது இடையூறான உணர்வுகள் மற்றும் உந்துதல்கள் இருந்ததுன்னா அதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். பழைய சிந்தனைகள், பழைய ஐடியாக்கள் உங்களது முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களது வளர்ச்சியை அதை பாதிக்க நீங்கள் அனுமதிக்காதீர்கள். மேற்கொண்டு முன்னேற தடையாக உள்ள பழைய ஐடியாக்களை இன்றைய தினம் கைவிடுவது உங்களுக்கு நல்லதுங்க. பணம் எங்கே போகுது, என்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கண்காணிக்க வேண்டியது, பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது, செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இல்லைன்னா வருங்காலத்தில் நீங்கள் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். எனவே அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாலை நேரத்தில் மூவி, தியேட்டர் அல்லது டின்னர் போன்ற ரிலாக்ஸாக வச்சிருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் ஈடுபட விரும்புவீங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையரும் அதையே விரும்புவார். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மாலை நேரம் மிக மிக சிறப்பாக அமைய நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது டின்னர் போகலாம் அல்லது மூவிஸ் போகிறது உங்களுக்கு நல்லது, மன மகிழ்ச்சியை தரும். இன்றைய தினம் ஒரு பக்கம் உங்களது வேலை, பணம், நண்பர்கள், குடும்பம், உறவினர்கள் எல்லாமே இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் காதல் வாழ்க்கையில் மறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு எந்த விதமான சூழ்நிலையும் உங்களது வேலைகளில் கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம். அதனால உங்களுக்கு தான் கோபம் அதிகரிக்கும். எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவர்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பேசிலான் மற்றவர்களுடைய தேவைகளை நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். இன்றைய தினம் மன மகிழ்விற்கும் பொழுதுபோக்கிற்கும் உகந்த நாள். மேலும் இன்றைய தினம் திருமண வாழ்வில் உங்களுக்கு மிக மிக சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பொன்னான தினமாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது கண்டிப்பாக நல்ல பலன்களை தருவதாக அமையும். இன்றைய தினம் தாராளமாக உல்லாச பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம். பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். உல்லாச பயணங்கள் மேற்கொள்வதில் இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறமன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களை ஏற்கனவே பேராதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களில் நமது அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையும்.
மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு. 7ஆம் நம்பரை பயன்படுத்துங்கள். இன்றைய தினம் உயர்கல்விக்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு இருக்கு. அதை பயன்படுத்திக்கலாம். வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு பொன்னான நாள். மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி ஆகியவை, அமைதியான சூழ்நிலை ஆகியவை நிறைந்து காணப்படுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய திறமைகள் சிறப்பாக வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய மறைஞ்சிருக்கக்கூடிய டேலண்ட்டை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி இன்னைக்கு நீங்க பரிசுகள், பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்றைய தினம் உங்களுடைய பொறுப்புகள் இன்னைக்கு குடும்பத்தில் கூடக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய ஞாபகத்தை வச்சுக்கிட்டே நீங்க ஒரு விதமான சோர்வு, டயர்டு உங்க மனசுல ஏற்படுத்திக்காதீங்க. அது இன்னைக்கு நடக்கும். எனவே அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதுங்க. ஒரு விதமான சோர்வு கண்டிப்பாக உங்களது பழைய நினைவுகள் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால தவிர்த்து விடுவது உங்களுக்கு இன்றைய தினத்தை உற்சாகமாக மாற்றிக்கொள்ள ஒரு அடித்தளமாக அமையும். வியாபார பணிகளில் புதிய அறிமுகங்கள் கிடைக்குங்க. புதிய கான்டாக்ட்ஸ் இன்னைக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக அந்த புதிய கான்டாக்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமும் இருக்குங்க. நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையை அமைத்துக் கொள்ள முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. குறிப்பா இன்னைக்கு சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே எந்த விதமான சுபகாரிய முயற்சிகளையும் தயக்காமல் மேற்கொள்ளுங்கள். அலுவலக பணிகளில் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லதுங்க. எந்த விதமான பகைமை நிலையை ஏற்படுத்திக் கொள்ளவும் நீங்கள் இன்றைய தினம் முயற்சி செய்ய வேண்டாம். தவறி கூட பகைமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்கள் ஹையர் அஃபீஷியல்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு மிக மிக சிறப்பான நாளாக அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் போயிடுறீங்க, லைக் பட்டனை தட்டி விடுறதே இல்லை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கிறத லைக் பட்டன் நான் கவுண்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க. மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நமது கடகன்புடி ராசிபலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீடியோ எல்லாத்தையும் மிஸ் ஆகாமல் பார்க்க இது ஏதுவாக அமையுங்க. மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசிபலன்களும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.